தம்பி ராஜேஷ் அவர்கள் 2 பதிவு போட்டிருக்கார். 2 பதிவுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. தம்பி எப்பயுமே ரொம்ப தெளிவா பேசுவார். என்ன தெளிவா பேசுவார்னா, நீங்க போராட்டம் பண்ணீங்களா? நீங்க செஞ்சீங்களா? நீங்க பண்ணீங்களா? அப்படின்றது மட்டும் தான் கேட்பார். ஆனா, தம்பி களத்துக்கு வரணும் இல்லையா? தம்பியோட மாவட்ட செயலாளர் அண்ணன் கே.பி. கந்தன் அவர்கள் போராட்டத்து களத்துக்கு வரணும் இல்லையா? இப்போ தம்பிக்கு தெரியாதுன்றாரு அப்படின்னா, அவருக்கு நம்ம பகுதியுடைய இயல்பான கள நிலவரம் தெரியலன்னு அர்த்தம். ஆனால் ஏடிஎம்கேயில் திரு கந்தன் அவர்களுடைய அவரை சுற்றியே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை தொண்டன் கூட சொல்லலாம். உண்மை தொண்டனோ அழுத்தமான தொண்டனோ ஏதோ ஒரு தொண்டர். வாழ்த்துக்கள் தம்பி. கேகே விளையாட்டு குழுன்னு ஒன்று இருக்குது நம்ம பகுதியில். அவர்கள் கல்லுக்கூட்டை குடிசை வாழ் மக்கள் சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி கணேசன் திருவள்ளுவர் நகர் நலச்சங்கம்னு வச்சுருக்கார், மக்கள் நலச்சங்கம்ன்ட்டு. இந்த தம்பிகள் இந்த பகுதியில் நிறைய நில ஆக்கிரமிப்பு பிரச்சனை, அதுக்கப்புறம் சிமெண்ட்டு ஃபேக்ட்ரி வந்த பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தார்கள், போராட்டம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இந்த 2 சங்கம் இருக்கு இல்லையா, அந்த 2 சங்கத்துக்கும் சட்ட ஆலோசகர் ரமேஷ் மணிகண்டன் நான் தான். அப்போல்லாம் நாங்கள் பல முறை திரு கே.பி. கந்தன் உட்பட எல்லார்கிட்டையும் மக்கள் பிரச்சனைக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்களே சொல்லுங்கள் தம்பி, இந்த 5 வருஷத்தில் அண்ணன் கே.பி. கந்தன் அவர்களோ இல்லை அவர்களை சார்ந்தவர்களோ இல்லை நீங்களோ இந்த பகுதியில் நில ஆக்கிரமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே என்னென்னவோ கதெல்லாம், போதை விஷயம், அந்த விஷயம், இந்த விஷயம், இதுக்காக நம்ம பகுதியில் எப்பப்பா போராட்டம் பண்ணீங்க, அந்த டேட்டு டைமோட கொஞ்சம் பதிவிடுங்கண்ணா. கே.பி. கந்தன் அண்ணன் காணவில்லை அப்படின்னு கூட நம்ம ஹேப்பியஸ் கார்பஸ் பெட்டிஷனே போடலாம். நம்ம பகுதிக்கு வரவே இல்லை. எத்தனை பிரச்சனைகளை, எத்தனை போராட்டங்களை கேகே விளையாட்டு குழு இளைஞர்கள் செய்தார்கள். அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. நான் தான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். திரு எஸ்பி ரவிச்சந்திரன் அவருடைய கூட்டு ஆட்கள், அதாவது ரவிச்சந்திரனுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அது வேறு விஷயம், அவங்க கூட்டணி ஆட்கள் முதல் கொண்டு எல்லாம் திமுக கட்சி கொடியை வச்சுன்னு கூட இதெல்லாம் பண்ணாங்க, என்னது நில ஆக்கிரமிப்புலாம் பண்ணாங்க. இதில் ஒரு விஷயம் நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். என்ன அப்படின்னா, திரு செந்தில் அவர்கள் அதிமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர், அவர் மட்டும்தான் ஒரு 2-3 முறை குரல் கொடுத்தார். அதை நம்ம வாழ்த்துறோம் அந்த தம்பியை. மற்றபடி நம்மளுடைய கே.பி. கந்தன் அவர்களோ அல்லது அவரை சார்ந்த கட்சி நிர்வாகிகளோ எப்போ வந்தீங்க, என்னைக்கு வந்தீங்க, முடிஞ்சால் ஃபோட்டோவோட போடுங்க பார்ப்போம். நீங்கள் வாயில்தான் சொல்கிறீங்க, நீங்கள் மற்றவங்களத்தான் சொல்கிறீங்க, இதை செய்யலை அதை செய்யலைன்னு. முதல்ல நீங்கள் எங்கப்பா செஞ்சீங்க, எங்கள் காலத்துக்கு எப்பப்பா வந்தீங்க? இப்போ கூட தம்பி நீங்கள் செய்யலைன்றீங்க. நான் என்ன கேட்குறேன், 3 முறை பஞ்சாயத்து தலைவர் யார்? கே.பி. கந்தன் அண்ணன். 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தார். நீங்கள் தம்பி ஒன்று சட்ட ரீதியாக இந்த பகுதிக்கு அடிப்படை வசதி, அதாவது ஒரு வசதி செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லுங்க. நானே எல்லாரையுமே ரெட்டலை கோட்டு போட சொல்லி நான் கேட்குறேன். ஒன்றும் கிடையாது, ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ஒரு ரெட்டலை கோட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு 3வது பிளேஸ் தான், கொடுக்கவே மாட்டாங்க. உங்களை மாதிரி யாருன்னா இருக்கிறவங்க, பிள்ளைகளோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதவங்க, என்ன நீங்கள் சொல்கிறீங்கல்ல போதைப் பொருள்னு, அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒயின் ஷாப்லாம் வச்சுருந்தார் திரு கே.பி. கந்தன் அண்ணன் அவர்கள். அவர் தொழிலாக இருந்தாலும் நீங்கள் போதையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கோ உங்கள் அண்ணன் கே.பி. கந்தன் அவர்களுக்கோ தகுதியே இல்லை தம்பி. ஏன்னா ஒயின் ஷாப்பு ஓனராகவே இருந்திருக்கிறார் அவர். ஒயின் ஷாப்பு வச்சிருந்த 2013 ஜூன் மாதம் 17ஆம் தேதி அவர் மேலே ஒரு வழக்கே போட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் விடுதலானார், அது வேறு விஷயம். அது என்னன்னா ஒயின் ஷாப்பில் கலப்படம் செஞ்சாங்கன்ட்டு விடுதலை ஆகிட்டார், அது வேறு விஷயம். தட் இஸ் டிஃபர் திங்ஸ். பட் அவர் வச்சுருந்தாரா ஒயின் ஷாப்புனா? எஸ். ஒயின் ஷாப் வச்சுருக்கிற ஒருத்தர் என்ன, திமுக செய்வது தவறு தான், நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. இளைஞர்களை தப்பான வழிக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி போதை கலாச்சாரம் பண்ணுறதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. அதை நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் தளபதியும் சரி, இல்லை நாங்களும் சரி, கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்கிறோம், அதில் மாற்ற கருத்து இல்லை. ஆனால் இந்த பகுதியில் திரு கே.பி. கந்தன் அவர்கள், அவரை சார்ந்தவர்கள்
நீங்கள் பேசுவதற்கு அருகதை இல்லை. இன்னொன்று தம்பி, நான் வந்து குடிக்க மாட்டேன் தம்பி. ராஜேஷ் தம்பி குடிப்பீங்களா, குடிக்க மாட்டீங்களா? நீங்கள் போதைப் பொருளை பற்றி பேசவே கூடாது தம்பி. நீங்கள் பேசின ஆடியோக்கள்லாம் இருக்குது, வேணா போட்டுமா சொல்லுங்கள். பழைய ஆடியோக்கள்லாம் இருக்குது, எடுத்து போடணுன்னா சொல்லுங்கள், போடுறேன். ஒரு இடம் இல்லை, த்ரூ அவுட் இந்த எலெக்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு தான். ஆட்டோவை கூட வச்சுக்கிட்டு ஆட்டோவில் கூட உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஆடியோவை போட்டு விட்றேன். ரெடியாக பாருங்கள். முதல்ல சொல்லுகிறவர்கள் குடிக்கக்கூடாது, சொல்லுகிறவர்கள் போதைய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் போது தான் எங்களுக்கு கஷ்டமாகுது. இப்போ நான் குடிக்க மாட்டேன், மற்றவங்களை குடிக்காதப்பான்னு சொன்னால் நியாயம் இருக்குது என்ன? அதாவது உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த பகுதி மக்களுக்கு கேபி கந்தன் அவர்கள் சொல்வதற்கு, அவர் செஞ்சாருன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோதான் விஷயம். அதாவது இப்போ கூட சொல்கிறேன், எடப்பாடி ஐயாவே எனக்கு பிடிக்கும், ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கும். எடப்பாடி ஐயா பல விஷயங்கள் பல இடங்களுக்கெல்லாம் செஞ்சுக்கிறார். ஆனால் திரு கேபி கந்தன் அவர்கள் கல்லுக்குட்டை பகுதின்ற ஒரு பகுதிக்கு, நம்ம பகுதிக்கு எந்த அடிப்படை வசதி செய்யலை. எதிர்காலத்தில் அவர்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் நிச்சயமாக வந்து ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா அவர் செய்ய மாட்டாருன்றது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா பேசாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா நிறைய உங்களுக்கு உங்கள் கட்சிக்காரங்களே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஓட்டு கேட்கறதுக்கு உங்கள் வீட்டுக்கே நான் வரேன் தம்பி. உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், நாங்கள் ரோடு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் புருஷன் சொல்கிற மாதிரி ரெட்டைலைக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்களான்னு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடுறேன்னுவாங்க. விஜய் சாருக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைங்களை கேட்டு பாருங்கள். இதுதான் நிலவரம், கள நிலவரம். ஏன்னா திமுகவும் ஏமாத்துது, ஏடிஎம்கேவும் ஏமாத்துது. ஏடிஎம்கே மோசமாக ஏமாத்துது. ஏடிஎம்கேவோட கேண்டிடேட் இஸ் எ புவர் கேண்டிடேட் இன் சோழிங்கநல்லூர். அதுதான் உண்மை. வேறு யாருனா கேண்டிடேட் போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஆமாம், போட்டது ஏற்கனவே இந்த பகுதிக்கு ஒன்றுமே செய்யாத ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. அப்போது எங்களுக்கு ஈஸி, வெற்றி பெறுவது ஈஸி, வாக்கு. இப்போ இந்த மாதிரி வேறு கேண்டிடேட் போட்டிருந்தா சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏங்க அதுக்கு அந்தங்க இப்போ இவருக்கு ஒரு வேற ஆளுங்க, இவர் செய்வாருங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பும் ஐயா எடப்பாடியார் வந்து கொடுக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதனால் ஒரே ஒரு விஷயம், உங்கள் பிள்ளைங்கக்கிட்டேயும் உங்கள் ஒய்ஃபுக்கிட்டேயும் கேளுங்க, ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்களா கேளுங்க. நானே வந்து அவங்கக்கிட்ட கூட கேட்குறேன், அம்மா உங்கள் புருஷன் இப்படி சொல்கிறாருமா, சரியாம்மா அப்படின்னு கேட்டேன்னா அவங்களே உங்களை கழுவி கழுவி ஊற்றுவாங்க தம்பி. உண்மை தம்பி. மறுபடியும் பதிவு போடுறதுனா போடுங்க, நாங்கள் எல்லாம் வந்து ஓட்டு கேட்குறோம். உங்கள்கிட்டையும் கேட்குறோம், உங்கள் பிள்ளைகிட்டையும் கேட்குறோம், யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம், யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதனால் நீங்கள் ரெட்டைலைக்கு போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் தம்பி நீங்கள் ரெட்டைலைக்கு போட மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை கருதி விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேலை செய்யறது போஸ்டிங்லாம் என்ன இருந்தாங்கன்னா வேலை செய்வீங்க, அது எனக்கு தெரியும். நிறைய திமுக நண்பர்களும் என்கிட்ட பேசும்போது அப்படி தான் சொன்னாங்க, நாங்கள் நிர்வாகியாக இருக்கிறோம், நாங்கள் வேலை செய்யணும் சார், அதனால் நாங்கள் போய் வேலை செய்வோம், ஆனால் ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவோம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும் என்கிட்ட எப்படிலாம் பழகுவார்கள் எல்லா கட்சிக்கார நண்பர்கள்கிட்ட. அதனால் இந்த முறை நம்ம பகுதியில் அதிகபட்சமான ஓட்டு தாவேகா தான் வாங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. வெற்றி நிச்சயம். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். எப்பொழுதும் மக்களுக்கான பாதையை, மக்களுக்கான சேவையை செய்வது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அதைத்தான் கொண்டு போகிறோம். திமுக ஒரு 4 ரோடு போட்டுது, 211 ரோட்டில். அது யானை பசிக்கு சோளப்பொரின்னு சொல்லுவோம். அதனால தான் எதிர்த்து நிற்கிறோம் அவர்களை. அவர்கள் ஒன்றுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. தெரு லைட்டு போட்டாங்க. உங்கள் திரு கேபி கந்தன் உங்கள் ஆள் என்ன பண்ணார்? திருட்டு கரண்ட்டில் லைட்டு போட்டார். இன்னும் கம்ப்ளைண்ட் பெண்டிங்கில் தான் இருக்குது. அவர் பேரில் 1.5 கோடி ரூபாய் வசூலிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். பெண்டிங்கில் தான் இருக்குது. திருட்டு கரண்ட்டில் லைட்டு போட்டார். ரவிச்சந்திரனும் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களும் வந்து லீகலாக தெரு லைட்டு போட்டு கொடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். என்ன அவர்கள் செய்தார்கள், ஆனால் 100% செய்ய வேண்டியதில் ஒரே 1% செஞ்சாங்க. திரு கந்தன் வந்து 0% செஞ்சுக்கிறார். திமுக ஒரு 1% சொல்லலாம், 1%. அவ்வளோதான். 4 ரோடு நீங்களே கணக்கு போடுங்களேன். 211 ரோட்டில் 4 ரோடு போட்டால் எவ்வளோ? கிட்டத்தட்ட 1% இல்லை 2%, அவ்வளோதான். 2% செஞ்சாங்கன்னு சொல்லலாம். 2% செய்யறது பத்தாது 5 வருஷத்தில். 50% செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து சந்தோஷப்படுவோம், வாழ்த்துவோம். இதுதான் நிலவரம். அதனால் இந்த வாட்டி படுதோல்வி அடைய போகிறார் திரு கேபி கந்தன். அவரே கேளுங்களேன், நீங்கள் பர்சனலாக தலைவா நீ ஜெயிச்சிருவியா தலைவான்னு கேட்டு பாருங்களேன்.
அவருக்கே தெரியும் தோத்துருவோன்னு. கேட்டு பாருங்க தம்பி, நீங்கள் கேளுங்க. கந்தன் சார்கிட்ட கேட்டு, கந்தன் சார்கிட்ட இருந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் அடிங்க. அவர் ஃபோன்லேயே கூட ஃபோன் அடிங்க. அவர்கிட்டே நான் பேச தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கே தெரியும் 3வது இடம் தான் அவருக்குன்ட்டு. நன்றி தம்பி. மறக்காமல் நீங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம விசில் சின்னத்துக்கு போட்டுருங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கான வேலைகளை செய்வோம். ஏற்கனவே இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். கேகே விளையாட்டு குழுக்கள் தம்பி சொன்ன தெரியுங்களா, அந்த தம்பிகளுடைய போராட்டத்தின் விளைவாக, சட்ட போராட்டத்தின் விளைவாக ஹைகோர்ட்டில் நம்ம பகுதிக்கு பட்டா வழங்கப்படும்னு ரெக்கார்டே ஆயிடுச்சு. அதாவது பட்டா கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. அந்த பட்டாவை கொடுக்காமல் திரு எஸ்பி ரவிச்சந்திரன் அவர்களும் எம்எல்ஏ அவர்களும் அமைதியாக இருந்ததின் விளைவு தான் இப்போ அவங்களை நாங்கள் எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது. இது எல்லாருமே தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம், சும்மா கதை கிடையாது. அதனால் நண்பர் மறக்காமல் விசில் சின்னத்திற்கு ஓட்டு போட கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.